ஈசிஆர் சாலையில் படுத்திருந்த மாடுகளால் பைக்கில் சென்ற மாணவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் வினோத் கண்ணன். வினோத் கண்ணன், என்ன நடந்தது, விவரிக்கலாம். ஸ்ரீராம் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனியார் கடல்சார் பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த கேரளா மாநிலத்தை சேர்ந்த 23 வயதான ஜாக்கப் ரெனி வர்கீஸ் என்ற ஒரு இளைஞர் அவருடைய கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு அதில் அரியர் வைத்துள்ள நிலையில் அந்த தேர்வு எழுதுவதற்காக இன்று தேர்வானது நடைபெறுகிறது. இதற்காக நேற்று சென்னைக்கு வந்துள்ளார். கேரள மாநிலத்திலிருந்து நேற்று இரவு அவருடைய நண்பர்களுடன் தங்கும் விடுதியில் தங்கியிருந்த போது காணத்தூரில் உள்ள ஒரு தேநீர் கடைக்கு சென்று தேநீர் பறவை அறிந்துவிட்டு அந்த ஈசிஆர் சாலையில் மீண்டும் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமல் சென்றுள்ளார். அந்த சாலையில் செல்லும் போது சரியான வாகனங்கள் செல்லக்கூடிய சாலையில் செல்லாமல் எதிர் சாலையில் அதிவேகமாக சென்றதால் சாலையில் படுத்திருந்த மாடுகளின் மீது மோதியதில் அந்த இருசக்கர வாகனம் நிலைத்தடமாறி கீழே விழுந்ததில் அந்த கல்லூரி மாணவன் ஜாக்கப் என்பவர் கீழே விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். உடன் சென்றிருந்த நண்பருக்கு லேசான காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார். இது தொடர்பாக அந்த அருகில் உள்ள ஒரு கடைகளில் பொருத்தியிருந்த சிசிடிவி கேமராவில் இந்த விபத்தானது காட்சியானது பதிவாகி வைரலாகி வருகின்றன. அந்த காட்சி தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வினோத் கண்ணன்.